وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق يقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் திருமறை குர்ஆனின் 96வது அத்தியாயமாகிய சூரா அல் அலக் என்ற அத்தியாயத்தின் விளக்க உரையை பார்த்து வருகின்றோம். கடந்த வாரத்திலே நாம் முதலாவது வசனத்துடைய விளக்கத்தை நாம் பார்த்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாவது வசனத்திலே கூறுகின்றான், யக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். நபியை படைத்தானே, அப்படிப்பட்ட உம்முடைய இறைவனின் பெயரால் ஓதுவீராக என்று அல்லாஹ் முதலாவது வசனத்தில் குறிப்பிடுகின்றான். படைத்த உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாவற்றையுமே அவன்தான் படைத்தான். அல்லாஹு ஹாலிகு குல்லி ஷைஇன். அல்லாஹ் தான் எல்லா படைப்புகளுக்கும் எல்லா பொருட்களுக்கும் படைப்பாளனாக இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய படைப்பிலேயே மிகச்சிறந்த ஒரு படைப்பாகிய மனித படைப்பை பற்றி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். ஹலக்கல் இன்சான மின் அலக். அல்லாஹ் மனிதனை அலக்கிலிருந்து படைத்தான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அலக் என்ற அந்த வார்த்தைக்கு அரபு மொழியில் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருள், தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருள், அதே போன்று அட்டை பூச்சி, இரத்தக்கட்டி என்ற பல்வேறு அர்த்தங்கள் இந்த அலக் அப்படிங்கிற வார்த்தைக்கு இருக்குது. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனை அலக்கிலிருந்து படைத்ததாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த அலக் என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்பாக திருமறை குர்ஆனில் பல்வேறு வசனங்களில் மனித படைப்பை பற்றி அல்லாஹ் பல்வேறு விதங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதை பற்றி நாம் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஹஜ்ஜில் 5வது வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றான், ஃபைன்னா ஹலக்னாக்கும் மின் துராபின். மனித சமுதாயத்தை நோக்கி அல்லாஹ் பேசுகிறான். நாம் உங்களை மண்ணிலிருந்து படைத்தோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இப்போ நாம் பார்த்த அந்த முதலாவது வசனம் அலக்கில் அலக்கிலிருந்து மனிதனை படைத்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லும்போது நாம் மண்ணிலிருந்து உங்களை படைத்தோம், மண்ணிலிருந்து படைத்ததாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். திருமறை குர்ஆனில் பல வசனங்களில் அவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயம் 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஹுவல்லதீ ஹலககும் மின் தீன். அவன்தான் உங்களை களிமண்ணிலிருந்து படைத்தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்தில் களிமண்ணிலிருந்து மனிதனை படைத்ததாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். இவ்வாறு களிமண்ணிலிருந்து படைத்ததாகவும் பல்வேறு வசனங்களில் நம்ம குறிப்பிட்ட வசனம் மட்டுமல்லாது இன்னும் பல வசனங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று சூரத்துல் மூமினூன் அப்படிங்கிற அத்தியாயத்தில் 12வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வலகத் ஹலக்னல் இன்சான மின் சுலாலத்தின் நுத்தீன். நாம் மனிதனை களிமண்ணின் சத்திலிருந்து படைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மண்ணிலிருந்து படைத்தோம் என்று இறைவன் குறிப்பிடுகின்றான், களிமண்ணிலிருந்து படைத்தோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். களிமண்ணின் சத்து, சுலாலான்னு சொன்னோம்னா மூலக்கூறு, களிமண்ணினுடைய மூலக்கூறிலிருந்து மனிதனை படைத்தோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். அதே போன்று சூரத்து சாஃபாத்துங்கிற அத்தியாயத்தில் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், இன்னா ஹலக்னாஹு மின் தீனின் லாஸிப். நாம் மனிதர்களாகி அவர்களை பிசுபிசுப்பான களிமண்ணால் படைத்தோம் என்று அல்லாஹ் செய்கின்றான், குறிப்பிடுகின்றான். சூரத்துல் ஹிஜ்ர் என்ற அத்தியாயம் 15வது அத்தியாயத்தில் 26வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வலகத் ஹலக்னல் இன்சான் மின் சல்சாலின் மின் ஹமையின் மஸ்னூன். மனிதனை மாற்றப்பட்ட கருப்பு களிமண்ணால் படைத்தோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று சூரத்துர் ரஹ்மான் 55வது அத்தியாயம் 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, ஹலக்கல் இன்சான மின் சல்சாலின் கல் ஃபஹார். மனிதனை
சுட்ட மண்பாண்டத்தை போன்று, மண்ணால் செய்யக்கூடிய பாத்திரம், சுட்ட மண்பாண்டத்தை போன்று ஓசை தரும் களிமண்ணால் படைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சல்சான்னா நம்ம மண்பானை தட்டினா சத்தம் ஒரு பாருங்க டைங்கன்னு, அந்த மாதிரி ஓசை தரக்கூடிய களிமண்ணால் படைத்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். அதே போன்று சூரத்து தாரிக் அதில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபல் யன்துரில் இன்சானு மிம்ம குலிக், மனிதன் எதிலிருந்து படைக்கப்பட்டான் என்பதை பார்க்க வேண்டாமா? ஹுலிக மிம்மாயின் தாஃபிக், குதித்து வெளியேறும் நீரிலிருந்து மனிதன் செய்யப்பட்டான், படைக்கப்பட்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். சூரத்துல் இன்சான், சூரத்து தஹர் அப்படிங்கிற அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்துஃபத்தின் அம்ஷாஜ், மனிதனை நாம் கலப்பு விந்து துளியிலிருந்து படைத்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். சூரத்து சஜிதாவில் 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வபதா ஹல்கல் இன்சானி மின் தீன், மனிதனுடைய படைப்பை நாம் களிமண்ணிலிருந்து துவைக்கணும். சும்ம ஜஅத நஸ்லஹு, பிறகு அவனுடைய சந்ததியை மின் சுலாலத்தின் மின் மாயின் மஹீன், அற்பமான நீரினுடைய மூலக்கூறிலிருந்து என்ன செய்தோம், நாம் உருவாக்கினோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். இந்த வசனங்களுக்கு மத்தியில் முரண்பாடு இருக்கான்னு கேட்டால் எந்த விதமான முரண்பாடும் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், லவ் கான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, இந்த குர்ஆன் அல்லாஹ் அல்லாதவங்கள்ட்ட வந்திருந்தால் இதில் ஏராளமான முரண்பாடுகளை என்ன செய்திருப்பார்கள், கண்டிருப்பார்கள். அப்போ நாம் இப்போ படித்து காட்டிய வசனங்களை தானே யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மண்ணிலிருந்து படைத்ததாக கூறுகின்றான், களிமண்ணிலிருந்து படைத்ததாக கூறுகின்றான், களிமண்ணினுடைய சத்திலிருந்து மூலக்கூறிலிருந்து படைத்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், பிசுபிசுப்பான களிமண்ணிலிருந்து படைத்தோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதே போன்று மாற்றப்பட்ட கருப்பு களிமண்ணிலிருந்து படைத்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று தட்டினால் ஓசை தரக்கூடிய களிமண்ணிலிருந்து படைத்தோம் என்று குர்ஆன் என்ன செய்கிறது, குறிப்பிடுகிறது. இந்த குதித்து வெளியேறக்கூடிய நீரிலிருந்து படைத்தோம், அதே போன்று அற்பமான நீரிலிருந்து படைத்தோம், இந்திரியத்தினுடைய மூலக்கூறிலிருந்து படைத்தோம் என்றெல்லாம் பல்வேறு வாசகங்கள் நுதுஃபத்தின் அம்ஷாத், கலப்பு விந்து துளியிலிருந்து படைத்தோம் என்றெல்லாம் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இதுக்கு மத்தியில் எந்த விதமான முரண்பாடுகளும் செய்யாது, கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை மண்ணிலிருந்து படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னால், மனிதனுடைய நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் மண்ணிலிருந்து படைத்தார். மண்ணுனா எந்த மண், அது அல்லாஹ் குறிப்பாக குறிப்பிடுகிறான். மண் என்று சொன்னால் களிமண், களிமண்ணில் இருந்து அல்லாஹ் படைத்தான். களிமண்ணா என்ன? களிமண்ணில் தண்ணியை மண்ணில் தண்ணி களிமண்ணை எடுத்து, களிமண் சொன்னோம்னா பிசுபிசுப்பான மண், களிமண்ணிலிருந்து அல்லாஹ் என்ன செய்தான், மனிதனை படைத்தான். அப்போ களிமண் என்பதுடைய விளக்கம் சொன்னோம்னா தீனுல் லாசிம், பிசுபிசுப்பான களிமண். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் மண்ணை எடுக்கும் பொழுது அந்த மண் அது மண்ணு தான். மண்ணில் எந்த வகை? களிமண். களிமண் என்றால் என்ன? களிமண் என்று சொன்னால் ஈரம் கலந்த களிமண். அந்த களிமண்ணினுடைய மூலச்சத்திலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மண்ணை எடுத்து அதனுடைய மூலச்சத்திலிருந்து யாரை படைத்தான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே படைத்தான். அப்போ களிமண்ணை எடுத்து அதே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதனுடைய சத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே படைத்தான். ஹதீஸில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைச்சு கொஞ்ச காலம் அப்படியே என்ன செஞ்சுட்டான், போட்டுட்டான். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈரமான களிமண்ணுடைய சத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைச்சு கொஞ்ச காலம் போட்டிருக்கும் பொழுது அந்த களிமண் என்ன செஞ்சிடும், காஞ்சிடும். அப்போ அதுவும் மனிதனுடைய மூலம் தான். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காய்ந்த மாற்றப்பட்ட கருப்பு களிமண்ணிலிருந்து மனிதனை செய்தோம், படைத்தோம். களிமண் காஞ்சிட்டுன்னு வச்சுக்கிடுங்க, பானையை களிமண்ணில் செய்கிறாங்க, செஞ்சது காஞ்சிட்டு வச்சது பானை எடுத்து தட்டினா என்ன செய்யும், வெங்கன்னு என்ன செய்யும், சத்தம் வரும். அப்போ அல்லாஹ் அடுத்த ஸ்டேஜ் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், அதை கொஞ்ச காலம் அல்லாஹ் போட்ட உடனே அது கருப்பு களிமண்ணாக மாறி விடுகிறது. அதுக்கு பிறகு தட்டினா சத்தம் வரக்கூடிய களிமண்ணாக என்ன செய்து விடுகிறது, அது மாறி விடுகிறது. அதுக்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சீராக்கி தன்னுடைய ரூஹை ஊதி அவரை மனிதர்களாக அல்லாஹ் செய்தார். மனிதனாக முழுமை பெற்ற மனிதராக அல்லாஹ் படைத்தான். அப்போ இது எல்லாமே நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைக்கப்பட்டதை பற்றி பேசக்கூடிய வசனம்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் களிமண்ணால் படைத்த பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததி இருக்காங்க பாருங்க, அவங்கள வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்திரியத்தால் என்ன செய்கின்றான், விந்து துளியில வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைக்கின்றான். சூரத்து சஜ்தா அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லதி அஹ்ஸன குல்ல ஷைஇன் ஹலகஹு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாவற்றையும் அழகிய முறையில் படைத்தான். ஓ பத ஹல்கல் இன்சானி நுத்தி, மனிதனுடைய படைப்பை களிமண்ணிலிருந்து அல்லாஹ் துவங்கினான். சும்ம ஜஅல நஸ்லஹு, மனிதனுடைய படைப்புன்னு அல்லாஹ் சொல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம். பிறகு அவருடைய சந்ததிகளை மின் சுலாலத்தின் மிம்மாயும் மஹீன், இழிவான நீர், இந்திரியம் என்பது விந்து துளி என்பது ரொம்ப அற்பமானது, அதனுடைய மூலக்கூறிலிருந்து அல்லாஹ் செய்தான், படைத்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இந்த விந்து துளியை பற்றி பல்வேறு வாசகங்களில் வந்து அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மாயின் தாஃபிக், அது குதித்து வெளியேறக்கூடிய தண்ணீர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இந்த இந்திரிய துளி வந்து தாயினுடைய கர்ப்பப்பையில் போய் அதனுடைய சினை முட்டையோடு சேரும் பொழுது ஆணுடைய அணுவும் பெண்ணுடைய அணுவும் இணையும் பொழுது அது கருவுற்ற சினை முட்டையாயிடும். அப்போ ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு குழந்தை என்ன செய்ய தாயுடைய வயிற்றில் வந்து உண்டாகுது. இதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது நுத்ஃபத்தின் அம்ஷாஜ், கலப்பு விந்து துளி, இந்த இந்திரியம் போய் அந்த இந்திரியத்தினுடைய, இன்றைக்கு சயின்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உள்ள இந்திரியமாக இருந்தால் கூட, விந்து துளியாக இருந்தால் கூட அதில் கோடிக்கணக்கான அணுக்கள் என்ன செய்திருக்குது. அந்த கோடிக்கணக்கான அணுக்களில் வந்து ஒரே ஒரு அணு தான் தாயினுடைய சினை முட்டையில் போய் என்ன செய்யுது, சேருது. அப்போ அல்லாஹ் சொல்லும்போது மின் சுலாலத்தி மிம்மாயும் மஹின், இந்த சுலாலாங்கிற வார்த்தை வந்து மூலக்கூறு ஒன்றினுடைய அடிப்படைய அணுவை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த இந்திரியத்தினுடைய மூலக்கூறிலிருந்து அல்லாஹ் செய்தான், மனிதனை படைத்தான். அப்போ ஒரே ஒரு மூலக்கூறு தான் தாயினுடைய அணுவை போய் அந்த சினை முட்டையை போய் சேருகிறது. சேரும் பொழுது இரண்டும் கலந்து அது ஒரு கலப்பு விந்து துளியாக செய்து விடுகிறது, மாறிவிடுகிறது. தகப்பனிலிருந்து போகும்போது அது விந்து துளி மட்டும்தான், தாயினுடைய அந்த முட்டையோடு சேரும் பொழுது அது கலப்பு விந்து துளியாக செய்யவிடுகிறது, மாறிவிடுகிறது. அப்போ இந்த ஆணுடைய அணுவும் பெண்ணுடைய அணுவும் இணைந்து பாருங்க, இந்த இணைதலுக்கு பேர் தான் அலக். அலக்குன்னு சொன்னோம்னா தாய் ஒரு தந்தையினுடைய அணுவும் தாயினுடைய முட்டையும் இணைந்து அது என்ன செய்யுதுன்னு சொன்னோம்னா தாயினுடைய கர்ப்பப்பையில் போய் அது ஒட்டி கொள்கிறது. ஒட்டி கொள்ளும் போது அரபி மொழியில் வந்து அலக் அப்படின்னு சொன்னோம்னா ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு அர்த்தம். தொங்கி கொண்டிருக்கக்கூடிய பொருள், ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய பொருள், இரத்த கட்டி, அட்டை பூச்சி அப்படிங்கிற அர்த்தங்கள்லாம் வரும். இந்த எல்லா அர்த்தமுமே குழந்தையினுடைய அந்த கருவுறுதல் நிலையில் கருவை வந்து ரொம்ப அற்புதமாக பொருந்தக்கூடிய வாசகங்கள். ஏன்னு சொன்னோம்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கருவினுடைய தோற்றத்தை வைத்து தான் அல்லாஹ் பேசுகிறான். இன்றைக்கு குழந்தை கருவுறக்கூடிய அந்த தாயினுடைய கர்ப்பப்பையில் கரு உண்டான பிறகு அது எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் அடையுதுன்னு சொல்லும்போது இந்த கருவுற்ற சினை முட்டை வந்து தாயினுடைய கர்ப்பப்பையில் போய் ஒட்டி கொள்கிறது. அப்போ அல்லாஹ் சொல்ல அலக்கிலிருந்து படைத்தான். அப்போ இந்த கருவுற்ற சினை முட்டை என்பது ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள். அது பார்க்கும் பொழுது ஒட்டி கொண்டு இருக்குது, தொங்கி கொண்டு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு சில வாரங்கள், 2 வாரம் 3 வாரம் கழித்த பிறகு அதனுடைய தோற்றம் அது கொஞ்சம் வளர்ந்த பிறகு அதனுடைய தோற்றத்தை பார்த்தால் அது வந்து அட்டை பூச்சி மாதிரியே என்ன செய்யுது இருக்குது. விஞ்ஞானத்தை என்ன செஞ்சுருக்கிறாங்க, நிரூபிச்சிருக்கிறாங்க. பெரிய பெரிய கருவியல் வல்லுநர்கள் எல்லாம் அந்த தோற்றம், அந்த கருவினுடைய தோற்றம் வந்து அதை பார்க்கும் பொழுது, மனித பார்வைக்கு பார்க்கும் பொழுது அட்டை பூச்சியை ஒன்றை வைத்துக்கொண்டு அந்த கருவினுடைய சைஸையும் பார்த்தா 2 என்ன செய்யுது, ஒரே தோற்றத்தில் என்ன செய்யுது இருக்கிறது. அதே போன்று கருவில் வந்து ஒரு கரு உண்டாகி தாயுடைய கர்ப்பப்பையில் ஒட்டி கொண்ட பிறகு அதில் உடனேயே இரத்த ஓட்டம் என்ன செய்யாது, உண்டாகாது. ஒரு சில வாரங்கள் கழித்து தான் அந்த கருவில் என்ன செய்யுது, இரத்த ஓட்டம் உண்டாகிறது. அப்போ அதுக்கு முன்னாடி முதல்ல என்ன, ஒரு சில வாரங்களில் ஒரு 7ஆவது நாள் 8ஆவது நாள் இந்த மாதிரி முதல் 1 வாரம் 2 வாரத்தில் என்ன செய்யணும்னா அந்த கருவில் வந்து ரத்தம் வந்து கெட்டியாக என்ன செய்கிறது இருக்கிறது, ரத்தம் ஓட ஆரம்பிக்கிறது. ரத்தம் என்ன செய்யுது, அந்த கருவில் வந்து கெட்டியாக நிற்கிறது.
அப்போ அது ஒரு இரத்தம் கெட்டி இருப்பதினால் அது ஒரு இரத்த கட்டியாகவும் என்ன செய்கிறது இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வார்த்தை வந்து எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய வார்த்தை. திருமறை குர்ஆன் என்பது அது ஒரு சயின்ஸ் கிடையாது. ஆனால் இது மனிதனுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்குரியது, மனித குலத்துக்கு வழிகாட்டுவதற்குரியது. இந்த உலகத்தில் நாம எப்படி வாழணும், மறுமையில் வெற்றி பெறுவதற்கு எப்படி வாழ வேண்டும் என்பதை வழிகாட்டக்கூடிய ஒரு நூல், ஒரு வேதம் திருமறை குர்ஆன். ஆனால் இந்த திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நிரூபிக்கப்பட்ட உண்மைக்கு என்ன செய்யாது, மாற்றமாக இருக்காது. இது அல்லாஹ்வுடைய வேதம். அப்போ இது அல்லாஹ்வுடைய வேதம் என்பதற்கு தெளிவான ஒரு சான்றாக என்ன செய்கிறது இந்த இறைவசனங்கள் இருக்கிறது. அப்போ அலக் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. அலக், அல்லாஹ் ஹலக்கல் இன்சான மின் அலக், மனிதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அலக்கிலிருந்து படைத்தான். இந்த அலக்குக்கு வந்து பல்வேறு அர்த்தங்கள். கருவுற்ற சினை முட்டை, ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய பொருள், தொங்கி கொண்டிருக்கக்கூடிய பொருள், அட்டை பூச்சி, இரத்த கட்டி, எந்த அர்த்தம் வச்சாலுமே அது என்ன கிடையாது, தவறான அர்த்தம் கிடையாது. அந்த வார்த்தைக்கு நபி அல்லாஹ் காலத்தில் அந்த அர்த்தம் இருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கருவினுடைய தோற்றத்தை பற்றி தான் அல்லாஹ் பேசுகிறான். தோற்றத்தை பற்றி பேசுகிறான் என்பதற்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல வந்து பல்வேறு வசனங்கள்ல அல்லாஹ் கூறுகிறான். சூரத்துல் ஹஜ்ஜில் 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ் இன் குன்னு ஃபீ ரைபி மினல் பஅத், மனிதர்களே மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பப்படுவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், ஃபைனா ஹலக்னாக்கும் மின் துராபின், நாம் உங்களை மண்ணிலிருந்து படைத்தோம். மன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மண்ணால் படைக்கப்பட்டார்கள். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் மண்ணால் படைக்கப்பட்டார்கள். சும்ம மின் நுத்ஃபத்தின், அதற்கு பிறகு இந்திரிய துளியிலிருந்து படைத்தோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைக்கப்பட்ட பிறகு இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை தவிர, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கூட தாயினுடைய அந்த முட்டை உண்டு, தந்தை இல்லை, அல்லாஹ்வுடைய வல்லமையால் பிறந்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை தவிர, ஆதம் ஹவ்வாவை தவிர மற்ற எல்லா மனிதர்களும் இந்த உலகத்தை எப்படி தான் வந்தாங்க, அவங்க தந்தையினுடைய விந்து துளி மூலமாகத்தான் பிறந்தார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றான், சும்மமின் அலகா, பிறகு நாம் உங்களை அலகாவிலிருந்து படைத்தோம். சும்மமின் முதுகத்தின் முஹல்லகத்தின் வகைர முஹல்லகா. முதுகான என்ன? முதுகான்னு சொன்னோம்னா அதாவது மெல்லப்பட்ட சதைத்துண், மெல்லப்பட்ட சதைத்துண். ஒரு அறிஞர் என்ன பண்ணுறாங்கன்னா, கருவியல் ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணுறான்னு சொன்னோம்னா, ஒரு பிளாஸ்டிக் எடுத்து தன்னுடைய வாயை வச்சு என்ன செய்கிறாரு, பல்ல வச்சு நல்ல கட்டிக்கிறாரு, மெல்றாரு. மென்னுட்டு அதனுடைய தோட்டத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த அலக்கா என்ற நிலை, அலக்கான என்ன சொன்னோம், அந்த தாயின் தந்தையினுடைய அணுவும் தாயினுடைய சினை மூட்டையும் இணைந்து கர்ப்பப்பையில் போய் ஒட்டி கொள்கிறது. சில நாட்களில் அது எப்படி இருக்குன்னா, ஒரு இரத்த கட்டி, ரத்தம் உள்ள இரத்த ஓட்டம் இல்லாத, ரத்தம் எல்லாம் உறைந்த நிலையில் இருக்கக்கூடிய இரத்த கட்டியாகவும் இருக்குது. அடுத்த சில நாட்களில் பார்த்தோம்னா அது வந்து ஒரு அட்டை பூச்சி. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, அட்டை பூச்சி என்ன செய்யும், நம்ம மேலே ஒட்டிக்கிட்டு ரத்தத்தை குடிக்கும். அதை மாதிரி இந்த கரு என்ன செய்யுதுன்னு சொன்னோம்னா, தாயுடைய கர்ப்பப்பையில் ஒட்டி கொண்டு தாயினுடைய ரத்தத்தை தான் அது என்ன செய்யுது, குடிச்சு தான் என்ன செய்யுது வளருது. தாயிடம் இருந்து தான் அது வந்து உணவை எடுத்துக்கொள்கிறது, அது அந்த குழாய் மூலமாக. அப்போ இப்படி எல்லாமே என்ன செய்யுது, பொருந்துது. அப்போ அது மாதிரி இந்த அட்டை, இந்த அலக்கு என்ற நிலைக்கு அடுத்த நிலை என்ன, முதுகா. முதுகான்னு சொன்னோம்னா என்ன, மெல்லப்பட்ட சதைத்துண். ஒரு சதைத்துண் அதில் மென்று பார்த்தா எப்படி இருக்கும், அது போன்று இந்த கரு மாறுகிறது என்பதை என்ன செஞ்சிருக்கிறாங்க, நிரூபிச்சிருக்கிறாங்க. நம்ம இணையதளங்களில் தேடி பார்த்தா கூட நமக்கு என்ன செய்ய கிடைக்கும். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அலக்கா என்ற நிலைக்கு அப்புறம் என்ன நிலைமை வருகிறது, முதுகா, மெல்லப்பட்ட ஒரு சதைத்துண்டு. முதுகத்தின் முஹல்லகத்தின், கொஞ்ச நாள் அது என்ன செய்து படைக்கப்பட்டதும், வகைர முஹல்லகா, படைக்கப்படாதுமான மெல்லப்பட்ட சதைத்துண்டு. தோற்றத்தை பற்றி தான் அல்லாஹ் பேசுகிறான். அதை பார்க்கும்போது எப்படி இருக்குது, பாதி ஒரு உருவத்தை பெற்றிருக்கிறது, பாதி உருவம் பெறாமல் மெல்லப்பட்ட ஒரு சதை துண்டை போன்று என்ன செய்கிறது இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதையெல்லாம் எதுக்காண்டி அல்லாஹ் சொன்னால், இது பையினலக்கும், உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக. தெளிவுபடுத்தணும்னா இஸ்லாம் வந்து எல்லா சயின்ஸையுமே படிக்க ஆர்வம் உண்டுது. அல்லாஹ் குர்ஆனில் வந்து ஜுவாலஜி படிங்க, விலங்கியல் படிங்க, புவியியல் படிங்க, கருவியல் படிங்க, இப்படிலாம் அல்லாஹ் சொல்ல. ஆனால் அல்லாஹ்வுடைய வசனங்கள் அதனுடைய மறைமுகமான அர்த்தத்தை நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது எல்லா படிப்பையுமே நம்ம என்ன செய்யணும், படிச்சாகணும். எல்லா படிப்பும் என்ன, ஒரு ஆள் எல்லாத்தையும் படிக்க முடியாது. ஒரு முஸ்லீம் குர்ஆனை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் பல்வேறு விதமான படிப்புகளை படித்தா தான் குர்ஆனை நம்ம என்ன செய்ய முடியும், புரிய முடியும். அல்லாஹ் சொன்னா, ஒரு தாயினுடைய கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய கருவை பற்றி அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காண்டி நான் பேசுறேன்னு சொன்னோம்னா நம்ம அதை ஆய்வு செய்யணுமா இல்லையா?
அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டது என்று ஆய்வு செய்ய வேண்டாம், சும்மா ஒட்டகத்தை பார்க்கிறதா? அன்றைய காலத்து மக்களுக்கு அது நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் அதனுடைய அது எப்படி படைக்கப்பட்டிருக்கு, அதுக்கு பாலைவன கப்பல்னு பேர் வச்சிருக்கிறாங்க, அதனுடைய கால் குழம்பு எப்படி இருக்குது, அதனுடைய பயங்கரமாக தூசி கிளம்பும் போது அதனுடைய கண்ணில் தூசி விடாமல் எல்லாம் எப்படி படைச்சிருக்கிறான், அது நீண்ட நாள் எப்படி தாகத்தை தாங்குது, ஒவ்வொன்றையுமே ஆய்வு செய்ய வேண்டிய விஷயங்கள். அப்போ அதை படிக்கணும்னா ஜுவாலஜி என்ன செஞ்சாகணும், படித்தாக வேண்டும். அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத் வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபியத், வானம் எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? வ இலல் அர்தி கைஃப சுத்தியத், பூமி எப்படி விதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வானத்தை பற்றி படிக்கணும்னா ஆகாயத்தை பற்றி படிச்சாகணும், பூமியை பற்றி படிக்கணும்னா புவியியலை பற்றி என்ன செய்தாக வேண்டும், படித்தாக வேண்டும். எப்படி குர்ஆனை பார்த்தோம்னு சொன்னோம்னா எல்லா படிப்புகளை பற்றியும் அல்லாஹ் என்ன செய்யலாம், எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் ஆய்வு செய்ய சொல்கின்றான். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றால், இந்த பையினலக்கும், உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு படைத்த இறைவன் ஒருவன் இருக்கின்றான். சாதாரண முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை மனிதராக மட்டும் வைத்து பார்த்தால் நிச்சயமாக அவங்களை என்ன செய்ய முடியாது, இதை சொல்லவே முடியாது. எப்படி சொல்ல முடியும்? நபிகள் நாயகம் காலத்துக்கு முன்னாடி பெரிய கருவியல் இந்த கரு பற்றிய விஞ்ஞானிகள் இருந்திருக்கிறாங்க. ரசூலா காலத்துக்கு முன்னாடி கிமுலாம் இருந்திருக்கிறாங்க. அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்தா இன்றைக்கு சயின்ஸ் இல்லாமல் அவங்க சொன்னது எல்லாம் பொய்ன்னு சொல்லிடுச்சு. ரசூலா காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த விஞ்ஞானிகள் கருவியல் பற்றி பேசியிருக்கிறாங்க. அவங்க எழுதி வச்சது எல்லாம் போய் பார்த்தோம்னா அதுக்கு என்ன இல்லை, சம்பந்தமே என்ன செய்யாது, கிடையாது. நபிகள் நாயகம் காலத்துக்கு பின்னாடி வந்தவங்களும் பேசியிருக்கிறாங்க, அதுவும் பொய். அதுவும் இன்றைய நவீன சயின்ஸோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்க காலத்துக்கு பேசியிருக்கிறாங்க, நிறைய விஷயம் வந்து அது கரெக்டாக இல்லை, அந்த அளவுக்கு விஞ்ஞானம் முன்னேறி போயிடுச்சு. ஆனால் குர்ஆன் நபிகள் நாயகம் சொன்னது எப்படி ஏன் பொய்யாக்க முடியலை? ஏதாவது பொய்யாக சித்தரிக்கலாம், ஆனால் சரியான ஆய்வு கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது எதுவுமே பொய்யாகல. நபிகள் நாயகம் எழுத தெரியாது, படிக்க தெரியாது, அவங்க எந்த யார்ட்டையும் போய் எந்த அரபியை தவிர எந்த மொழியும் அவங்களுக்கு புரியவும் தெரியாது. அப்படிப்பட்ட இறை தூதர் எப்படி சொல்ல முடிஞ்சது? அப்போ இது அல்லாஹ்வுடைய வேதம், இது படைத்த ரப்புல் ஆலமீனுடைய வேதம் என்பதற்கு ஆயிரக்கணக்கான சான்றுகள்ல இது ஒரு சான்று. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது சூரத்துல் மூமினூன் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வலகத் ஹலக்னல் இன்சான மின் சுலாலத்தின் மின் தீன், மனிதனை நாம் களிமண்ணின் மூலச்சத்திலிருந்து மூலக்கூறிலிருந்து படைத்தோம். சும்ம ஜஅல்நாஹு நுத்ஃபத்தன் ஃபி கராரின் மக்கீன், பிறகு அவனை வந்து ஒரு பாதுகாப்பான இடத்தில் இந்திரிய துளியாக நாம் ஆக்கினோம். சும்மா ஹலக்னன் நுத்ஃபத்த அலகா, பிறகு அந்த இந்திரிய துளியை அலகாவாக ஆக்கினோம். இந்திரிய துளி ஒரு ஆணிடமிருந்து தாயினுடைய கர்ப்பப்பைக்கு போனவன அது அலகாவாக மாறுது, அது என்ன செய்து தாயினுடைய கர்ப்பப்பையில் ஒட்டி கொள்கிறது. சும்மா ஹலக்னல் அலகத்த முதுகத்தன், பிறகு அந்த அலகாவை நாம் என்ன செய்தோம், முதுகாவாக ஆக்கினோம். முதுகான என்ன, மெல்லப்பட்ட சதை துண்டை போன்ற ஒரு தோற்றம், அந்த தோற்றம் கருவில் என்ன செய்து வருகிறது. முதுகத்தை இதாமன், அந்த முதுகாவை எலும்புகளாக நாம் என்ன செய்தோம், படைத்தோம். அந்த எலும்புக்கு நாம் தசையை என்ன செய்தோம், போர்த்தினோம். சும்மா அன்ஷனாவு ஹல்கனாக, பிறகு நாம் அதை வேறொரு படைப்பாக மாற்றினோம். ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன், அழகிய படைப்பானாகிய அல்லாஹ் பாக்கியம் நிறைந்தவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்கின்றான், சொல்லி காட்டுகிறான். இதில் இன்னொரு விஷயம் என்ன செய்து இருக்குது. இன்றைக்கு நவீன விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, மனித படைப்பு இருக்கு பாருங்க, மனித படைப்பு இது சரியாக 42 நாளில், தாயுடைய வயிற்றில் வந்து 42லேருந்து 45 நாளில் வந்து மனித படைப்பாக அந்த கரு என்ன செஞ்சிருது, ஆயுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, சஹீஹுல் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு, இன்னல்லாக வக்கல ஃபிர் ரஹிமி மலக்கன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கர்ப்பப்பைக்கு வந்து ஒரு மலக்க அல்லாஹ் நியமிச்சிருக்கான். என்றைக்கு போய் இந்த தந்தையுடைய அணு தாயினுடைய கர்ப்பப்பையில் போய் சேர்ந்துட்டோம், அங்கே ஒரு மலக்க அல்லாஹ் என்ன செஞ்சிடலாம், நியமிச்சிடலாம். நியமிச்சவன் அவர் சொல்லுவார், யா ரப் நுத்ஃபா, இறைவா இந்திரியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். அடுத்து அது அலகாவான பிறகு யா ரப் அலகா, இறைவா அலகா என்ற நிலையை அடைந்து விட்டு ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய பொருளாக அதனை செஞ்சது அடைந்து விட்டது. யா ரப் முலுகா, இறைவா முலுகாவாக ஆகிவிட்டது, பார்க்கும்போது மெல்லப்பட்ட ஒரு சதை தோன்றனுடைய தோற்றத்துக்கு வந்து விட்டது. அவ்வா அராத குலுக்கஹா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை படைக்க நாடும், அதுக்கு பிறகு மனித தோற்றம் என்ன செய்து உண்டாகுது. அப்போ அல்லாஹ் அவர் சொல்வார், அல்லாஹ் அதை படைக்க நாடும் பொழுது மனித தோற்றத்தை அடையும் போது ஆனா பெண்ணாங்கிற தீர்மானிக்கணுமா இல்லையா? அப்போ அவர் கேட்பார், யாரப் தக்ருன் அம் யாரப் உன்சா, இறைவா இது ஆனா பெண்ணான்னு கேட்பார்.
அப்போ அல்லாஹ் அடுத்து யாரும் ஷக்கியும் நம் சயீதுன், அது ஆனா பெண்ணா என்பதும், அவன் துர்பாக்கியசாலியா அல்லது நர்பாக்கியசாலியா என்பதும், அவனுக்குரிய ரிசுக் என்ன, அவன் எப்போ மௌத்தாவான், இது எல்லாமே என்ன செய்யப்படுகிறது, அந்த தாயினுடைய வயிற்றிலேயே எழுதப்படுகிறதுன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. இது எல்லாம் எப்போ எழுதப்படுகிறது? சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது சஹீஹ் முஸ்லிமில் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இதா மர்ரபின் நுத்ஃபதி சிந்தானி வ40 லைலா, இந்திரியம் தாயினுடைய அந்த கர்ப்பப்பைக்குள்ள போய் 42 நாட்கள் கடந்த பிறகு 42 நாட்கள் கடந்த பிறகு பாஸல்லாஹு இலைஹா மலக்கன், அல்லாஹ் அதை நோக்கி ஒரு மலக்கை அனுப்புகிறான். நம்ம முதல்ல பார்த்த ஹதீஸில் தாயினுடைய கர்ப்பப்பைக்குள்ள தந்தையுடைய அணு போன உடனே மலக்கு வந்துடுறாரு. அப்போ ரெண்டுக்கும் முரண்பாடு கிடையாது. அந்த மலக்கு வர்றாரு, ஒவ்வொன்றே அல்லாஹ் சொல்றாரு. 42வது நாள்லேயே அந்த மலக்கு என்ன செய்யறாரு, வர்றாரு. வந்து அல்லாஹ் கிட்ட சொல்றாரு, சவ்வரஹா, அதை என்ன செய்கிறார், தோற்றம் கொடுக்கிறார். அந்த மலக்கு என்ன செய்யறாரு, அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு ஒரு தோற்றத்தை கொடுக்கிறார். வ ஹலக ஸமஅஹா வ பஸரஹா, 42வது நாளில் அதனுடைய செவிப்புலன் பார்வை புலன் படைக்கப்படுகிறது. நீங்கள் வேணாலும் போய் தட்டி பாருங்க, கருவியலில் போய் பாருங்க. 42வது நாளில் தான் 42வது நாளில் என்ன உண்டாகுது, 42வது நாளுக்குள்ள செவிப்புதன் அந்த குழந்தைக்கு என்ன செஞ்சிருது, உண்டாகி விடுகிறது. பார்வை புதன் உண்டாகி விடுகிறது. முதல்ல எது உண்டாகுது, செவி. அடுத்து எது உண்டாகுது, பார்வை. கண்ணுக்குரிய படைப்பு. வஜில்தஹா வ லஹ்மஹா வ இதாமஹா, அதனுடைய தோல், அதனுடைய தசை, அதனுடைய எலும்புகள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறது, வடிவமைக்கப்படுகிறது. சும்ம காலையா ரப், பிறகு அந்த மலக்கு கேட்பார், அது தக்ருன் அம்முன்சா, இறைவா ஆனா பெண்ணான்னு கேட்பார். ஃபயக்லி ரப்புக்க மாஷா, இறைவன் நாடியதை என்ன செய்வான், தீர்ப்பளிப்பான். ஆணுனா ஆணு, பெண்ணுனா பெண்ணு. அடுத்து எக்துபுல் மலக்கு, மலக்கு அதை என்ன செய்வார், எழுதிடுவார். சும்ம யக்குல் யா ரப் அஜலுஹு, இறைவா இவன் எவ்வளோ காலம் வாழணும், இவங்க தவணை என்ன. ஃபயக்கூலு ரப்புக்க மாஷா, அல்லாஹ் என்ன செய்வான், நாடியதை சொல்லுவான். அவன் என்ன நாடி இருந்தாலும் அதை சொல்லுவான். அப்போ எக்துபுல் மலக்கு அதை என்ன செய்வார், எழுதி கொள்வார். சும்மையா ரப் ரிசுக்குஹு, இறைவா இவன் ரிசுக்கு என்ன, இவன் எத்தனை கோடி சம்பாதிக்கணும், எத்தனை வீடு வாங்கணும், எவ்வளோ வாகனம் வாங்கணும், எவ்வளோ ட்ரெஸ்ஸு போடணும், எவ்வளோ சாப்பிடணும், இவனுக்கு ரிசுக்கு என்ன அப்படின்னு மலக்கு கேட்பார். இப்போ எக்லி ரப்புக்க மாஷா, அல்லாஹ் அவன் எவ்வளோ நாடி இருக்கிறானோ அதை சொல்வான். இப்போ எக்துபுல் மலக்கு அதை செய்வார், எழுதி கொள்வார். சும்ம யஹ்ருஜுல் மலக்கு ஃபி ஸஹீஃபதி ஃபி யதிஹி, பிறகு மலக்கு என்ன செய்வார், அந்த ஏட்டை தன்னுடைய கையில் வைத்துக்கொண்டு அவர் வெளியேறி விடுவார். ஃபலா யஸீது அலா மா உமிர வலா யன்குஸ், எது கட்டளையிடப்பட்டதோ அதை விட கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். இதே போன்று முஸ்லீமில் இன்னொரு அறிவிப்பில் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அந்த மலக்கு எதுகுல் மலக்கு அதன் நுத்ஃபதி பஅதமா தஸ்தகிரு ஃபி ரஹ்மி பி 40 அவு 45, அந்த நுத்ஃபா இந்திரியம் தாயினுடைய கர்ப்பப்பைக்குள்ள போய் 42 அல்லது 45 நாட்கள் ஆன பிறகு இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கப்பட்டு அது பதிவு செய்யப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதையெல்லாம் வைத்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு முழு மனித தோற்றம் என்பது இந்த இந்திரியம் என்ற நிலையிலிருந்து அலகா என்ற நிலை, ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய நிலை, அல்லது அட்டைப்பூச்சி, அல்லது இரத்தக்கட்டி, அல்லது கருவுற்ற சினை முட்டை, இந்த அலக்காங்கிற தோற்றம் அதுக்கப்புறம் எப்படி மாறுது, முதுகாவாக மாறுது. மெல்லப்பட்ட ஒரு சதை துண்டை போன்ற தோற்றத்துக்கு என்ன செய்து மாறுகிறது. அதற்கு பிறகு ஏறத்தாழ 6 வாரம் அல்லது 7 வாரம், 6 வாரம் 42, 7வது வாரம் 42லேருந்து 45 46 நாளுக்குள்ள மனித படைப்பு என்ன செய்கிறது, அந்த கரு எவ்வளோதான் இருக்கும், ஒரு 2 சென்டிமீட்ரு அல்லது 1 இன்ச்சு அவ்வளோதான் வளர்ந்துருக்கும். அந்த 1 இன்ச்சிலேயே என்ன வந்துடுதுன்னா 42 நாட்கள்லேயே மனித தோற்றம் அதுக்கு என்ன செய்து விடுகிறது, வந்து விடுகிறது. சில ஆலிம்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 42 நாள் சொல்கிறோம் பாருங்க, நபியுடைய ஹதீஸா முஸ்லிம்ல என்ன செய்யப்பட்டிருக்கு, 42லேருந்து 45 பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் பெரும்பான்மை ஆலிம்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 120வது நாளில் தான் என்ன செய்யப்படுது, ரூஹ் ஊதப்படுது அப்படிங்கிற கருத்தை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. 120 நாள் எத்தனை மாதம், 4 மாதம், 4 மாதம் தான் ரூஹ் ஊதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கருத்து இந்த முஸ்லீம் நம்ம சொன்ன ஹதீஸுக்கும் மாற்றம், சயின்ஸுக்கும் மாற்றம்.
அப்போ நம்ம சயின்ஸுக்கு மாற்றமாக இருந்தால் அது வந்து பொய்யாயிருமான்னு கவலைப்படுது. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றது அப்படி மாற்றமாக இருக்காது, சயின்ஸுக்கு மாற்றம். அப்போ யார்கிட்ட பிழை இருக்குது? அது ஹதீஸை விளங்குவதில் ஏற்பட்ட பிழை. அந்த செய்தி எப்படி வருதுன்னு பாருங்க. சஹீஹுல் புகாரில் 3208வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது. 4 மாதம்னு அந்த ஹதீஸை சொல்லப்படவே இல்லை. அதில் என்ன சொல்லப்படுது? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவங்க அறிவிக்கிறாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அறிவிக்கக்கூடிய முஸ்லீமுடைய அறிவிப்பில் தான் 42 நாட்கள் வந்திருக்கு. அதே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி தான். அவங்க என்ன சொல்றாங்க? ஹதஸனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ ஸாதிக் வல் மஸ்தூக், உண்மையாளரும் உண்மைப்படுத்தப்பட்டவருமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார், இன்ன அஹதகும் யுஜ்மஉ ஹல்குஹு ஃபி பத்னி உம்மிஹி 40 யௌமன், உங்களில் ஒருவருடைய படைப்பு அவருடைய தாய் வயிற்றிலே 40 நாட்கள் ஒருங்கிணைக்கப்படுகிறது. 40 நாட்கள் ஒருங்கிணைக்கப்படுகிறதுன்னு சொன்னோம்னா முஸ்லீமுடைய ஹதீஸ் நமக்கு விளங்கிடுச்சு. அது நுத்ஃபாவில் இருந்து அலக்காவாக மாறுது, அலக்காவில் இருந்து முதுகாவாக மாறுது, 42 to 45க்குள்ள ஒரு மனித தோற்றம் வந்துடுது. அதுக்கு பிறகு எல்லாமே விருத்தி அடைகிறது. காது வந்துடும், கண்ணு வந்துடும், எலும்பு வந்துடும், சதை வந்துடும், எல்லாமே வளர்றதுக்கு 10 மாதம். தேவையான எல்லா அடிப்படை ஏன்னா உறுப்பு ஆணா பெண்ணா முதுகெலும்பு மூளை எல்லாமே அதனுடைய அடிப்படையான மனிதனுக்கு தேவையான கை காலு கண்ணு நாக்கு மூக்கு எல்லாமே வந்துடும். அதனுடைய அடிப்படை எல்லாமே 40 நாளில் வந்துடுது. மனித தோற்றம் வந்துடுது. அதுக்கு பிறகு எல்லாமே திருப்தி அடைகிறது. வளர்றதுக்கு 8 மாதம் 9 மாதம் என்ன செய்யுது, 10 மாதம் தாயுடைய வயிற்றில் அந்த குழந்தை வளர்ந்து அது முழுமை பெறுகிறது. இப்போ நபிகள் நாயகம் சொல்றாங்க, 40 நாட்கள் உங்களில் ஒருவருடைய படைப்பு தாயுடைய வயிற்றில் ஒருங்கிணைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து சொல்றாங்க, சும்ம யகூனு அலகதம் மிஸ்லதாலிக்க, அது போன்று அலக்காவாக மாறுகிறதுங்கிறாங்க. இந்த அது போன்று அலக்காவாக மாறுகிறதுங்கிறது என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, அந்த அலக்காவா மாறுறதுக்கு இன்னொரு 40 நாள். ரசூல்லா 80 நாளில் மாறுதுன்னு சொல்லல, அது போன்று அலக்காவாக மாறுகிறதுன்னு சொன்னோம்னா அலாதாலிக்க. அந்த அலாதாலிக்க என்பது என்ன அர்த்தம்னு சொன்னோம்னா 2 அர்த்தம் கொடுக்கலாம். ஒரு அர்த்தம் என்ன, இன்னொரு 40 அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு அர்த்தம் என்ன, அதிலேயே அப்படிங்கிற அர்த்தம் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அல்லாஹ் அது என்ன செய்யுது, முதல் 40 நாளில் ஒருங்கிணைக்கப்படும் சொல்லிட்டு அந்த 40 நாளில் தான் அது என்ன செய்யுது, அலக்காவாக மாறுகிறது, இப்படி அர்த்தம் செய்யலாம். இன்னொரு தனி 40ல் அலக்காவாக மாறி அப்படி அர்த்தம் செய்யலாம். ஆனால் மற்ற ஹதீஸ்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது எந்த அர்த்தம் தான் சரியானது, அந்த 40லேயே அதை என்ன செய்கிறது, அலக்காவாக மாறுகிறது. சும்மா யகூனு முதுகத்தை மிஸ்லதாலி, பிறகு அது போன்று முதுகாவாக மாறுகிறதுனா அடுத்த 40 கிடையாது, முதல் 40லேயே என்ன செய்கிறது, முதுகாவாக அது மாறுகிறது. சும்ம யபஅசுல்லாஹு மலக்கன், பிறகு அல்லாஹ் ஒரு மலக்க அனுப்பி அந்த நம்ம முன்னாடி சொன்ன அந்த விஷயங்கள்லாம் பதிவு செய்யப்படுது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும். அப்போ இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன சொன்னோம்னா, கருக்கலைப்பு விஷயம் வரும். அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, 120 நாளில் தான் அது மனித தோற்றத்தை அடையுது. 120 நாளுக்கு முன்னாடி கலைச்சோம்னா அது மனிதனை கொன்ற குற்றம் வராது, அது மனிதனா என்ன செய்யல மாறுது அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாங்க. ஆனால் நபிகள் நாயகம் சொன்ன ஹதீஸ்களை வச்சு சரியான விளக்கத்தை பார்க்கும்போது 120 நாளில் அது மனித தோற்றத்தை அடையுது. 120ஆம் நாளில் ரூஹ் ஊதப்படுது. எப்போ தான் அது ஊதப்படுது, 40ஆம் நாளில், அது 40 to 45 தான் என்ன செய்யப்படுது, அது ரூஹ் ஊதப்படுகிறது, மனித தோற்றத்தை அடைந்து விடுகிறது. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவான ஹதீஸ்களை சொல்லிட்டாங்க. அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையான செய்தி இருக்குது. அல்லாஹ் இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மை அல்லாஹ்வுடைய தூதர் என்பது கூட ஆதாரம். அப்போ ஒருவர் 40 நாள் கருவை கலைக்கவே கூடாது. கலைச்சா அது பாவம் தான். 40 நாளைக்கு முன்னாடி கலைச்சாலும் பாவம் தான், 40 நாளைக்கு பின்னாடி கலைச்சாலும் பாவம் தான். ஆனால் 40 நாளைக்கு பின்னாடி கலைச்சோன்னு சொன்னோம்னா அது ஒரு கொலை குற்றமாக மாறும். கொலை குற்றம்னா உயிரோடு இருக்கக்கூடிய மனுஷனை கொண்டா என்ன குற்றம், அந்த அளவு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் ஒரு சிலர் கல்லை ஊட்டி எறிஞ்சு ஒரு கர்ப்பிணி பெண் வயிற்றில் கல்லை ஊட்டி சிசு வெளியாயிருக்கு.
அப்போ அது கொலை பண்ண மாதிரி தான். ரசூல் அதுக்கு அபராதம் விதிச்சாங்க. ஒரு உயிரோடு பெற்ற மனுஷனை கொன்னா எப்படி ஒரு குற்றமோ அது போன்று என்ன செய்யல, பழிவாங்கப்படலை, அதுக்கு ஒரு அபராதம் விதிச்சாங்க. அதே நேரத்தில் அது கொலை குற்றம் தான். ஆனால் எந்த அளவுக்குள்ள கொலை குற்றம் கிடையாது. ஒரு பிறந்த குழந்தையை கொன்னா, உயிரோடு இருக்கக்கூடிய மனுஷனை கொன்னா எவ்வளவு பெரிய கொலை குற்றமோ, ஒரு அரசாங்கம் எப்படி தண்டனை அளிக்குமோ, அவனுக்கு இஸ்லாம் மரண தண்டனை கொடுக்குமோ, அந்த மாதிரி ஒரு பெரிய கொலை குற்றம் கிடையாது. ஆனால் கொலை குற்றம். அப்போ ஒரு நிர்பந்தத்தில் உண்மையே தகுதியான ஒரு நம்ம ஒவ்வொரு மனிதனுக்கு என்ன சொல்லிருக்கும் சொல்ல முடியாது. அவன் கருவை கலைத்தான் என்று சொன்னால் அது அவனுடைய சூழலை பொறுத்து. அவன் நிர்பந்தத்தில் செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிக்கலாம். அவன் வறுமைக்கு பயந்தோ அல்லது இந்த பிள்ளை எப்படி வளர்க்கலன்னு நினைச்சோ மார்க்க அனுமதிக்காத காரணத்தில் சொன்னோம்னா அதுக்கு அல்லாஹ் என்ன இருக்குது, தண்டனை இருக்குது. வைதல் மவ்வூதத்து சுயிலத்து, ஒரு உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தை விசாரிக்கப்படும் சொல்ற மாதிரி இந்த மாதிரி கருவை ஒரு தேவையில்லாமல் கலைக்கும் போது என்ன செஞ்சிடும், ஒரு கணவன் மனைவியாக வாழக்கூடியவங்க என்ன செஞ்சுக்கலாம், அவங்க முன் பாதுகாப்பு செஞ்சுக்கலாம். ஆனால் அல்லாஹ் கொடுத்துட்டான்னு வச்சுக்கிடுங்க, பிள்ளை எப்படி இன்னைக்கு அல்லாமல் நம்பிக்கை இல்லாத ஒரு பேச்சு, பிள்ளை எப்படி வளர்க்குறது, இந்த மக்களுக்கு என்ன கஷ்டப்படும். நிறைய மார்க்கம் தெரிஞ்ச மக்களே என்ன இந்த மாதிரி உண்டாயிட்டு வந்துட்டேன், என்ன இப்படி வளர்க்குறது வைக்கிறது சொல்லி புலம்பி தள்ளி எப்படியாவது என்ன செஞ்சிடறாங்க, கழுவை கலைச்சி விட்டுறாங்க. இது ஈமானுடைய பண்பே கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு குழந்தையும் வளர்க்குறதுக்கு அல்லாஹ் தீர்மானிச்சிட்டான். அவன் ரிசுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிட்டான். திடீர்னு எத்தனை பேர் பிள்ளைகளை விட்டுட்டு மௌத்தா போயிடறாங்க, அந்த பிள்ளைய வளரலையா. சுனாமியில் எத்தனை பேர் அலை அடித்து லட்சக்கணக்கான பேர் கொண்டு போயிடுச்சு, அவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் செத்தா போயிட்டாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு விதி வச்சிருப்பான், அதன்படி என்ன செய்யும், நடக்கும். ஆனால் இந்த மாதிரி மனநிலை இருக்கு பாருங்க. அல்லாஹ் சொல்றான், வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத இம்லாக், மறுமைக்கு பயந்தவங்க பிள்ளைகளை கொல்லாதீங்க அல்லாஹ் சொல்றான். அது ஈமானுக்கு எதிரான செய்யும். நஹ்னு நர்ஸுகுஹும் வ இய்யாஹும், உங்களுக்கும் அவங்களுக்கும் நாம தான் ரிஸ்க் கொடுக்குறோம், நீ ஏயா கொல்லக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் மனுஷனுக்கு என்ன செய்ய தரல. ஆனால் சில நேரங்களில் சிலர் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத நிர்பந்தம் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழலில் ஒருத்தன் கலைக்கிறது அவனுக்கு அல்லாஹ் கொள்ளுது. நீ செஞ்சே சரி தப்பு நம்ம செய்ய முடியாது, தீர்மானிக்க முடியாது, அது ஒரு விஷயம். அப்போ இங்கே நாம் என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் சொன்னோம்னா, அந்த மனித தோற்றம் அடைவது எத்தனை நாளில் தான், 40 to 45 நாட்குள்ள என்ன செஞ்சிருது, அது ஆனா பெண்ணா செவி எல்லா அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே படைக்கப்பட்டு விடுகிறது என்பதை நாம் என்ன செய்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். அப்போ அந்த அதக்காவை பற்றி நாம் என்ன செய்திருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். அடுத்தடுத்த வசனங்களுடைய விளக்கத்தை நம்ம என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய வாரங்களில் விரிவாக காண்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு